Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல gardening பண்றதுக்காக கொஞ்சம் things Amazonல purchase பண்ணோம். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். முதல்ல இந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேனை பார்க்கலாம். இந்த கேன் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு and இதோட கெபாசிட்டி வந்து 1.8 லிட்டர்ஸ். மோரோவர் இந்த கேனை வந்து இன்டோர், அவுட்டோர் பிளான்ட்ஸ், அப்புறம் பால்கனி, டெரஸ் கார்டன்ல இருக்கிற பிளான்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து தண்ணி ஊத்துறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த கேன்ல வந்து ஒரே ட்ராபேக் இருக்குது. இந்த மேலே இருக்க ஹோல்ல வந்து ஒரு கேப் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் போது ரொம்ப நல்லா டில்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஹோல்ல கொஞ்சம் தண்ணி வெளியே வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல் ஸ்ப்ரே பாட்டில் தான். இதோட கெப்பாசிட்டி வந்து 500 ml. மோரோவர் இந்த ஸ்ப்ரே கேப்போட டிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ் தான். செடிகளை இப்போ பூச்சி ஏதாவது வந்துட்டுன்னா நாங்களே வீட்டில் ரெடி பண்ணுற ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸை ஸ்ப்ரே பண்ணுறது தான் இந்த பாட்டிலை நாங்கள் மெயினாக வாங்கினோம். இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ. ஸோ பெஸ்ட் பர்ச்சேஸ் தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டு தோட்டத்துக்குன்னு வாங்கின டூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதுதான் ட்ரால்ஸ் இல்லைன்னா கரண்டின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டு கார்டனிங்காக ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஸோ இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வீடர் அண்ட் இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம செடிகளில் வளர களைகளை எடுக்கிறதாங்க. இது இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக களைகள்லாம் எடுக்க முடியுது. இந்த வீடியோவில் நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ அழகாக களைகள்லாம் எடுக்க முடியுதுன்னு. ஸோ அந்த கேக்டஸில், சென்டர்ஸ்லாம் நம்ம கை போட்டுலாம் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடர் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ காமிச்ச இந்த 2 டூல்ஸுமே ஃபர்ஸ்டே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் வாங்கின அப்புறம் தான் ஃபால்கனில் வந்து ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் பார்த்தோம். சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இதையும் வாங்கிட்டோம். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற எல்லா டூல்ஸுமே மெயினாக என்னோட அம்மாவுக்கு தான் வாங்கினோம். இந்த டூல்ஸ் வந்து comes with 1 year of warranty, which is not bad. இவ்வளோ நாள் என்னோட அம்மா கார்டனிங் பண்ணும்போது பெருசாக டூல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, கை வச்சு தான் எல்லாம் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா இதில் டோட்டலாக நமக்கு 5 டூல்ஸ் வருது. ஃபர்ஸ்டே இந்த டூல்ஸை நாங்கள் பார்த்துருந்தோன்னா இதுக்கு முன்னாடி காமிச்ச டூல்ஸை வாங்கியிருக்க மாட்டோம். இந்த டூல் வீடர் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்குது. இந்த டூல் வச்சு நம்ம களை எடுக்கலாம். மோரோவர் செடியை வந்து மூடோட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கர்வ் ஷேப் மாதிரி கொடுத்துருக்குறாங்களா, இதுதான் இந்த செடியை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் கல்டிவேட்டர். நம்ம செடி நடும்போது மண்ணெல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்கு, அப்புறம் செடி மூட்டில் வந்து சாயில் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா இது வச்சு நம்ம லூசன் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபால்கன் பிராண்ட் டூல் செட் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் ஹேண்டில் கூட ரொம்ப ஸ்டர்டியாக யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வீட்டு தோட்டத்துக்கு ஒரே டூல் செட்டாக நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. இந்த டூல் செட் வந்து இஸ் மேட் ஆஃப் அயன் அண்ட் ஹேண்டில் மட்டும் பிளாஸ்டிக்கால பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட அம்மா வந்து கார்டனிக்குன்னு ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கையை வச்சு எல்லா செடிகளும் நட்டு வளர்த்தது தான். கார்டனிங் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் தான் நாங்கள் இந்த டூல்ஸ்லாம் இப்போ வாங்கியிருக்கோம். இந்த டூல் வந்து ஃபோர்க். இது கூட நம்ம மண்ணெல்லாம் கிளைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதோட ப்ரைஸஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அமேசான் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டு கார்டனிங்க்கு இந்த ஒரு கிட்டே போதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கார்டனிங் க்ளவுஸ் தான். இந்த 2 க்ளவுஸுமே பார்க்கவே டிஃப்ரெண்டாக இருக்குது. அண்ட் இதோட ரைட் ஹேண்ட் க்ளவுஸ் வந்து கம்ஸ் வித் ஃபிங்கர் டிப்ஸ், விச் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இதில் கிளாஸ் வரதுனால நம்ம மண்ணெல்லாம் ஈஸியாக தோண்டிக்கலாம். இந்த க்ளவுஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்ட் இதோட மெட்டீரியலே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ண இது நமக்கு பழகிடும். நம்ம கார்டனிங்காக மண்ணெல்லாம் டிக் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம்ஸ் அதில் கிளாஸஸ்லாம் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு நம்ம வேலை செஞ்சோன்னா நமக்கு ரொம்ப சேஃப்டியும் கூட. இந்த க்ளவுஸோட ஃபிங்கர் டிப்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்ம ரோஸ் பிளான்ட்ஸ்லாம் ப்ரூன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பார்த்தீங்களா, இப்போ என்னோட அம்மா வந்து க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணி கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஹோஸ் தான். இந்த ஹோஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இதை மெயினாக பர்ச்சேஸ் பண்ணது எங்கள் வீட்டு டெரஸ் கார்டனுக்கு தண்ணி ஊற்ற தான். இதில் வந்து ஒரு 1/2 inch டேப் கனெக்டர் கொடுத்துருக்குறாங்க. மோரோவர் இந்த ஹோஸோட லெங்த் வந்து 10 மீட்டர். முதல்லலாம் எங்கள் வீட்டு டெரஸ் கார்டனில் அவ்வளோவெல்லாம் பிளான்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அம்மா வந்து பக்கெட்லேயே தண்ணி ஊற்றி தான் இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் பிளான்ட்ஸ் நிறைய வச்சுருக்கனால தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் மெயினாக இந்த ஹோஸ் வாங்கினோம். இந்த ஹோஸில் வந்து மொத்தம் 8 ஸ்ப்ரே நாசில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பிளான்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாசில்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3 லேயர் ஆல் வெதர் ஹெவி டியூட்டி PVC braided வாட்டர் பைப் தான். நல்லாவே ஸ்டர்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல் எங்களுக்கு. இப்போது நம்ம இந்த ஹோஸ் வந்து கார்டனிங் மட்டும் இல்லை, கார் வாஷுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு மாடியில் இந்த ஹோஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க இந்த ஒவ்வொரு நாசில்ஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த செட் ஆஃப் 3 பாட்ஸ். இதோட டிசைன் அண்ட் கலர் கூட அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஒரு 5 inch பாட் அண்ட் கலர் வந்து க்யூட்டான ஒரு பிங்க் கலர். இந்த பாட்ஸை வந்து நம்ம மெயினாக பால்கனிலாம் யூஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும். திஸ் இஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் அண்ட் இதை நாங்கள் மெயினாக வாங்கினது ஆர்கிட் பிளான்ட்ஸ் வைக்க தான். பார்த்தீங்களா என்னோட அம்மா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணிட்டாங்கன்னு. இந்த ஆர்கிட் பிளான்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே அம்மா ஹேங் பண்ணிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக ஒரு ஷோ பீஸாகவே இருக்குது. மோரோவர் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 1 month ஆக போகுது. ஸோ அவ்வளோவா இன்னும் வாடலை. இதுதான் ஆர்கிட் பிளான்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டியும் கூட. இந்த பிங்க் கலருக்கு இந்த பாட்ஸ், அப்புறம் இந்த ஆர்கிட் பிளான்ட்ஸ், அது கூட வச்சுருக்க ஹேங்கர் எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த பாட்ஸ் வச்சுருக்கிற ஹேங்கர் கூட நாங்கள் அமேசானில் தான் வாங்கினோம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாங்கள் அமேசானில் இருந்து 2 சீட்ஸ் கூட வாங்கியிருந்தோம். இது வந்து கிராஃப்ட் சீட்ஸ் பிராண்ட் அண்ட் ஃப்ளவர் வந்து மார்னிங் க்ளோரி. ரொம்ப ஹெல்த்தியான சீட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஜெர்மினேட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த க்யூட்டான அக்ரோ பீட்ஸ் தான். இட்ஸ் லைக் கோகோ பீட் அண்ட் இந்த சீட்ஸ்லாம் நம்ம நடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டுன்னு. அண்ட் ஃப்ளவர் கூட கொடுக்க ஆரம்பிச்சுட்டு. நல்ல பர்பிள் கலரில் ஒரு பெல் ஷேப்பில் இருக்கிற க்யூட்டான ஃப்ளவர் தான் இது. இந்த செடியோட பேருக்கு ஏற்ற மாதிரி மார்னிங் தான் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப ப்ளூம் ஆயிருக்கும். அப்புறம் ஒரு 10 o'clock அப்புறம் இது ரொம்ப சுருங்கிடும். நாங்கள் பால்சம் சீட்ஸும் வாங்கினோம். ஆல்மோஸ்ட் எல்லா சீட்ஸுமே ஜெர்மினேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக வளர்ந்துருக்குதுன்னு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை அண்ட் டேக் கேர்.